என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்டு வீடியோ பார்க்கலாம். ஓகே, வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடாவடி ஆட்டம் போட்டு அளப்பறையா வந்து சிக்கன அதிரடியான அனிமல் சம்பவங்களை தான். மனித பதர்களையே மிஞ்சிற அளவுக்கு மண்ட கோளாறான விலங்கு பதர்கள் வீடியோ முழுக்க விரிஞ்சு கிடக்கு. முழுக்கமா வீடியோவை டக்குன்னு இறக்கணுங்கிறதுனால இன்ட்ரோ அப்படியா இருட்டா அனிமல் வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அதே காட்டிட்டு இருக்காரு. பாவம் இடமே இல்ல, எங்க பார்த்தாலும் இடத்துல இங்க பொடப்பா இருக்கு. ஏதோ ஆமா, இது ஒண்ணும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போதுமா? இன்னொரு மரியாதை தரவா? முதலை கண்ணீர். சண்டையை முடிக்க முடியலன்னா சரி ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாயில கை விடாங்க. உட்காந்துட வேண்டியது. அப்பாவோட அடியில ஃபாலோ பண்றாம அவனே. ஓகே ஓகே, அவனே அடிச்சிருச்சுடா அப்பனே. ஒரு பெரிய இடத்து கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறோம். பக்காவா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்கல்ல? ஆமா தலைவரே, அண்ணன் குண்டா எடுத்துக்கினேன். பிரியாணியா குடுக்கலனாலும் பரவாயில்ல, குண்டா நிறைய குஷ்காவியா வாங்கி வந்துருவோம். டீசன்ட்டா போற இடத்துல என்ன சரி விடு தலைவரே, போறதுக்கு தூள் மைசூர் பாவாவது ஷேர் பண்ணிட்டு வந்துடலாம். இருந்தாது அங்க விரல பார்த்தா வெளியே வரும், வெறியோட வரும். பஸ்ஸே பந்து விளையாடுவோமா? அவச்சயல் சரி விடுங்க, ஒரு நடைய போட்டு வருவோமா? வாங்க போவோம். பெருங்குற்றம், அட்லீஸ்ட் ஒரு டீயா போடுவோம் வாங்க. அவமரியாதை. ஒரு புது முயற்சி. காய்ச்ச தொங்குது கனிய, காய்க்கு சிக்க மாட்டேங்குது சனிய. ஹே படம், என் பேரு தெரிஞ்சு விளையாடு. கட்டவரில் கம்ப்ரஷனை கொடுத்து கடைசி. உங்க பேர் என்ன ப்ரோ? பச்சைல புடுங்கி புதுவால புடிச்சிட்டான். சாரி முன்னாள் மனைவி. ஒரு வாரத்துக்கு மேல ஒரே ஜோடியோட இருக்க மாட்டேன் அந்த ஆண் குயின். பார்த்தா வந்துட்டீங்களா? Yes my love. கொண்டு வந்திருக்கீங்களா? உசுரையே எடுத்துன்னு வந்திருக்கேன். ஓரமா அடிக்க விட்டு போறேன். கூடவே இருப்பீங்களா? அடுத்த ஆள் கிடைக்கிற வரைக்கும். அடுத்த பொருளை எடுக்க போறேன்னு சொன்னேன். கத்தாத, அவளுக்கு கேட்டு கடுப்பாவா? எப்படி வருது? இதான் எனக்கு பிடிக்காத விஷயம். உங்ககிட்ட கத்தி கத்தி த்ரோட்டை கெடுத்துக்காத. நல்ல கல்லா பாக்கனோடையும் பஞ்சாயத்து வேணாம். என்ன கொடுத்தாங்க விட்டா வேணாங்கிற? ஒழுங்கா பந்த கொடுத்துரு. பொக்கா மக்கா எல்லாம் குடும்பம். அவருக்கு தெரியாதுதா, எல்லா பார்ட்ஸும் கரெக்டா இருக்கு, ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆங்கிள மாத்தி இந்த சைடு வந்து பார்த்தாலும் சரியா தான் இருக்கு, ஆனா சாவி போட்டாலும் ஸ்டார்ட் ஆகுது. ஓ மை டாக், இது ஏன் காரே இல்ல. அது ரகசிய உளவாளி. ரகசியமான வேலை. கேமராவோட பார்வையில பிடிபடாம போய் வயரை குறைச்சு விட்டுருவோம். சிக்க மாட்டோம். எஸ் சார். முழு உருவமும் தெளிவா தெரிஞ்சு போச்சு கேமரால. ஓ மை காட், எப்போ ஆரம்பிச்சதுல இருந்து அப்படிதான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து மாட்டாம வரேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாப்ல. அடே சின்ன பையல, உனக்கு என்னடா இங்க ஏரியால வேலை? அதிக போட்டேன் கழுத்து திரும்பிக்க. தக்காளி 75 வயசு ஆகுதுடா எனக்கு. என்ன வசதி பேசுற? ஊடங்கடா இருக்கு, முதுகு மேலதான்டா இருக்கு. மாக்கியா அதான் பின்கோடு தெரியுதா? ஊருந்துக்குனே போறிய, ஊர பக்கம் போய் சேர்ந்துருவியா? விட மாட்டான் போலயே. நீங்க தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன், இல்லனா போன் எடுக்க வேண்டியது வரும். போப்பா மன்னிச்சு விட்டேன். அது ஐ கான்டாக்ட். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே. A few moments later. இப்ப கை கான்டாக்ட். அவன் தான் டெரர். அவன் தான் காலை வைக்கிற இடத்துல கழிச்சு விட்டு எல்லாம் அவனை பார்த்து பயனே. பரவேசி காலை வைக்கும் போதுதான் வந்து கழிச்சுட்டே போறான். ஒரு வகையான பயம்னே. அங்க அவசரம் தெரியாம அடைச்சு வச்சிருந்தாங்க. நுனியில நிக்குது. கரண்ட் கம்பன் ஏதாவது இருக்கா? காலை தூக்கணும். கமான் காட்டுங்க. மக்களுக்கு ஆபத்துனா முக்காடு போட்டு வருவேன்டா நானு. இது எங்க பூனாய் நாங்க இல்ல. கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வடப்பண்ணை. உங்களை இப்படி பாக்குறதுக்கே மனசு கஷ்டமாகுது. கூமுட்ட, நீ சொல்லிதான் வானர கீரல போட்டு கேஷ் எடுத்து உள்ள இருக்கான். கொக்கரக்கம் நீ தான் வெளியே எடுக்கணும். கூவிங் கூவிங் குப்புறப்படுக்கிற மாதிரி தானே ஈஸி நினைச்சீங்களா? கஷ்டம்டா. ஓவரா பேசி இருக்காங்க. ஒப்பத்தா அவனுக்கு 2 கீரல போடு. கதவை இழுத்து மூடு. அது முதல் மீட்டிங்கு. என் ஆளுக்கு பூவை பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும். கவிதை சொல்லணுமே. அடியே சக்கர, என் மனசுலயே நிக்கிற, என் மனசுங்கிற புத்துல உன் கொடுக்காலையே கொத்துற. பர்ஃபெக்ட். அவர்தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்.
டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓ அந்த ஸ்டாலின் செஞ்சு மடையாட்டி ஃபியூச்சரை ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? பாருங்க பாருங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர் ஓ மை காட் இழுத்துக்கிட்டு இருக்காப்ல. டாக்டர் டாக்டர் ஒரிஜினல் டாக்டர் யாராவது இருக்கீங்களா? சொந்த வீட்லயே அந்த மெண்டலால ஒரே தொல்லை. எப்ப என்ன பண்ணா ஆட்டாடி ஆசீர்வாதம் கலவர வேலை பண்ணிட்ட முடிஞ்ச புடி பைத்தியம். தலைவா 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 வெளிய வா வந்து உன் கைய காட்டு தலைவா முடியலாம் வந்து விரலையாவது காட்டு. என்ன எடுத்து நான் காட்டுறேன் போதுமா? தம்பி இந்த வீடு ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல் துடுப்பு அசைஞ்சாலும் புடிச்சு பொறிச்சு போடுவேன் பாத்துக்க. என்னடா முறப்பு தவிர்க்க முடியாத ஊரே கெத்தா பார்க்க போகுது. அட 100ல போற மூளை நீ 108ல போயிடாதடா கோமாளி பயப்புள்ள. வளர்க்கறதும் சிரிக்க வைக்க போனாரு. எல்லாம் நல்ல மூட்ல இருக்கும். சிரித்து மகிழ ஒரு சோக்கு சொல்லவா? ஓரையா வாயில கொம்ப விட்டு சுத்தவா? மன்னிச்சிருங்க கப்பல் ஆஃப் மட்டன் கதவை தாண்டி வரவே மாட்டேன். அங்க போனுக்காக பழந்துக்கிட்டாங்க. ஒருத்த மட்டும் பழம் நினைச்சேன். எலும்பு சொன்னோடுறா எதிரி விட்டேன் எலும்பவே எலும்பாது உனக்கு. ஐயே யாப்பா நல்ல மாச்சிக்காதீங்க நான் மெல்ல போறேன். மனம் திருப்பு எல்லாத்தையும் கவர் பண்ணோல வெறும் விங்ஸுக்கே ஒர்க் அவுட்டா போடுறான். தக்காளி இன்னைக்கு அவன் எடுத்தாலும் லெக்டே அட குச்சிக்காலா அவனா ஐ பெரிய சைஸ் மீன். ஹலோ அதாவது பாத்துட்டீங்கன்னா இது என்னோட பிரைவேட் பகுதி. டேக்கால கை வைக்க உங்களுக்கு இல்ல தகுதி. எடு எடு ஒழுங்கா எடு கமான் எடு. சார்ஜ் தீர போகுது சீக்கிரம் எடுத்துரு. ஷட் டவுன் ஆயிடுச்சு. பெல் அடிச்சாதான் அங்க பிரேக்ஃபாஸ்ட் 69. எப்ப சோறு போடுவீங்க? 69.1. எப்போ ரைஸ் போடுவீங்கன்னு கேட்டேன். மணி அடிச்சா கண்டிப்பா உண்டு. இப்ப 69.2. அவனை புடிச்சு பேண்ட மாட்டி விட்டாங்க. ஐயா எங்க நைனாலாம் டிங்கு டிங்குன்னு வராரு தும்பிக்கி ஆட்டின்னு. எனக்கு மட்டும் எதுக்கு கால் சட்டை கருமத்தை கசகசன் மாட்டின்னு கழட்டி விடு கழட்டு போ. இப்பதான் ஃப்ரீயா ஆட்ட முடியுது வாழை. இருக்கு என்றும் பாராமல் ஓடு வச்ச புரியல. ரைட் ஓடு கரெக்டா தான் இருக்கு. பாதையிலேயே போடாம அவனே வீடு வரும்னு சொன்னா அந்த ஆளு ஒரு வாரமா போய்கிட்டு இருக்கேன். இன்னும் வரல ஒரு அறிகுறியும் இல்ல. அந்த வழியிலே சொன்னா கரெக்டா இருக்கு. அங்க எலி போடையில சிக்கிக்கிச்சு. நீங்க கேட்காம வந்திருக்கலாம். பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்லடா. வயர் அந்த புடுறா பார்த்தா என்ன கொழுப்பு இருந்தா என் வீட்லயே வந்து பொறிச்சு வைப்பேன். தப்புதான். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? வாழை விட்டவனை வச்சு செஞ்சு விடுன்னு சொல்லியிருக்காரு. கேபிள் பிடிங்கிரும் போல இருக்கே பரமாமா. பதில் சொல்ல வேண்டியவரை பத்திரிக்கை சூழ்ந்துருச்சு. சார் உங்க மேல அருகம்புல் வளர்த்துருக்கே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்ல சார். மந்தை பத்தி குற்றச்சாட்டு வச்சா முட்டு குடுக்குறீங்களாமே. முறையான அணுகுமுறை இல்ல சார். வைக்கப்புல் வளர்ச்சி நிதியில ஏதோ முறைகேடு நடந்திருக்காமே. வண்டி ஏடியா டிரைவரே எதிர் மண்டை சதி. வெட்டி பூனை எப்படி கத்து மியாவ் சம பண்ணு. காமல் வெட்டியாதான் இருக்கமோ. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஊரெல்லாம் ஊழ பயபிள்ளைகளை காலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் கால்ல இருந்தே கரைச்சல் கொடுத்துக்கிட்டு காலடி நாய்னா என்ன ப்ரோ? ஊசி போடுற அளவுக்கு கடிச்சு விட்டு கால் எருவி சுற்று. அங்க ஆழ்கடல்ல அலறல். அட கடவுளே முத்த எடுக்கிற கும்பலு மீனை புடிச்சு நண்டை புடிச்சு நம்மளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சிக்க மாட்டேன் சிக்கவே மாட்டேன். ஆழத்துல வந்து அழுது சொம்பையா. ஐயோ பிபி மாத்திரை போட மறந்துட்டியோட ஒண்ணு. இப்படி ஓடுமா? இந்த வீடியோ இதோடயே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சிருக்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. உலகத்துல இருக்க எல்லா நடிகர்களும் வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நடிக்கிறது தான் அவங்க வேலையே. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. அவனை தடை போட்டு அடைக்க முடியாது. காட்டாரை கரண்ட் வச்சு தடுக்க முடியாது.
வைரம் பாஞ்ச பல்லுடா வைரம் மேஞ்சு தாக்கிருச்சு கோடி இருக்க குப்பைங்களா இன்னைக்கு ஷடவுல கரண்ட் இருக்காது தானடா சொன்னீங்க ஐயோ தெரியாம போய் வாய் வைக்குது. வாய் வச்சிருச்சு. ஐயோ, அந்த முதல்ல கிட்ட ஒரு அது என்ன அது இது மாதிரிதான் கிட்டத்தட்ட எலி வகை தான் நினைக்கிறேன். அது காட்டு எலியா என்னவோ அது பேர் ஏதோ இங்கிலீஷ்ல என்னவோ உண்டு. முதல்ல ஆமா அதெல்லாம் பண்ணாது போல இருக்காது. அது சின்ன முதல்ல நாள் கூட இருக்கும். அது பெருசா இருக்கனால அது பழக்கம் இருக்கனால ஒண்ணும் பண்ணாதா இருக்கும். அந்த ஒரு பறவை ஒண்ணு உட்காந்துட்டு ஹஹான்னு கத்துறோம். அது நார்மலா வாய திறக்குது. இந்த டப்பிங் கொடுக்குறது அது அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அது மட்டும் தனியா படுத்து விளையாண்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பருந்தை வந்து ஏதோ கிளியா குருவியா ஏதோ கொத்துது. எனக்கு தெரிஞ்சு அதோட கூட்டுல ஏதாவது பண்ணிருக்கோம். அதுவும் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே அடி வாங்கிட்டு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. தப்பு பண்ணதுக்கு தண்டனை. நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்